வர சேனல் எனக்கு இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் வந்து நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்றத தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த தடவை வந்துட்டு விநாயகர் சதுர்த்தியும் போது நாங்கள் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் தான் வந்து இருந்தோம். ஸோ நாங்கள் என்னென்ன பண்ணோம், எப்படி வந்துட்டு நாங்கள் விநாயகர் சதுர்த்தி வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். விநாயகருக்கு சக்கரை பொங்கல் சுண்டலும் வந்து ரெடியாக இருக்குது. அடுத்து வந்து வடை பண்ணுறதுக்காக இந்த வடை மாவு வந்து நல்லா வந்து நான் பீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வடை மாவு வந்து இந்த மாதிரி நல்லா நம்ம பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வடை சுட்டோம் அப்படின்னா அந்த வடை வந்து மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் வந்து இருக்கும். அந்த டிப்ஸ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து உளுந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எடுத்து அந்த சில்னஸோடு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த மாவு வந்து நல்லா உங்களுக்கு உப்பி வரும். இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வடை பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா கிறிஸ்பியாக வந்து சூப்பராக வந்து வந்திருந்தது. ஸோ அடுத்து வந்துட்டு உப்பு உருண்டை ரெடி பண்ணுறதுக்காக வந்து அரிசி வந்து ஊற வச்சுருந்தாங்க. இது வந்து இட்லி அரிசியில் தான் வந்து நாங்கள் ரெடி பண்ணோம். ஸோ இட்லி அரிசியில் வந்து உப்பு உருண்டை பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் வந்து கொஞ்சம் குறைன்னு வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது தாளிக்க பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மாவையும் அதில் போட்டு நல்லா கிளறிட்டு இந்த மாதிரி உருண்டையாக வந்து பிடிச்சி வேக வச்சு எடுத்தோன்னா உப்பு உருண்டை வந்து ரெடி ஆகிடும். அடுத்து கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 கப் அளவு மாவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து 1.5 கப் அளவு வந்து தண்ணி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். அந்த தண்ணியில் 1 டீஸ்பூன் நெய்யோ அல்லது வந்து எண்ணெய் வந்து ஊற்றிட்டு தேவையான அளவு வந்து உப்பையும் வந்து சேர்த்துட்டு மாவு வந்து அதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு அப்படியே வந்து வச்சிடலாம். அது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம நல்லா பிசைஞ்சு வந்து எடுத்துக்க போகிறோம். இந்த கொழுக்கட்டைக்குள்ளே வந்து வைக்கிறதுக்கு பூரணம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இது வந்துட்டு தேங்காயும் வெல்லமும் வந்து சேர்த்து ரெடி பண்ண பூரணம். அதுக்கப்புறம் வந்து எள்ளு, வேர்க்கடலை, வெல்லம் சேர்த்து வந்து ஒரு பூரணம் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். இந்த அச்சில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணுறேன் அப்படின்றதால வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறமா வந்து நானே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை க்ளோஸ் பண்ணேன். நல்லா வந்துடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது இந்த அச்சில் வந்து கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு. இன்னொரு சைடில் வந்து என்னுடைய மாமனார் வந்துட்டு எள்ளு ஸ்டஃபிங் வச்சு கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து கையிலேயே தான் வந்து பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக வந்து பண்ணாங்க. ஒரு விரிசல் கூட இல்லாமல் ஒரு பவுல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த கொழுக்கட்டை வந்து ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த ரெடி பண்ண கொழுக்கட்டையை வந்துட்டு இட்லி குண்டால் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்தால் போதும். நல்லா சாஃப்டான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து அந்த கொழுக்கட்டை மாவுலேயே வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு பால் கொழுக்கட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் அந்த மாவு வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக உருண்டை மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது வந்து ஒட்டாமல் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம இட்லி குண்டால் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு காய்ச்சின பாலில் வந்து போட்டு கொஞ்ச நேரம் வந்து கொதி விட்டுட்டு சர்க்கரை, ஏலக்காய் தூளும் வந்து போட்டுட்டு வந்து இறக்கிடலாம். அப்படியும் பண்ணலாம். அப்படிலாம் வந்து நீங்கள் டேரெக்டாக கூட வந்து அதை வந்து பாலில் வந்து போட்டு அப்படியும் வந்து வேக வைக்கலாம். இட்லி குண்டால் வந்து ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்னு கிடையாது. ஒரு ஹாஃப் குக் ஆனாலும் போதும். நம்ம திரும்ப வந்து பால்லையும் வந்து போட்டுட்டு ஸோ லைட்டாக வந்துட்டு வேக விட போகிறோம். நல்லா வந்துட்டு குக் ஆகிடுச்சு. இதில் வந்து தேவையான அளவு சர்க்கரை, ஏலக்காய் தூள், கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் வந்து தூள் பண்ணி வந்து அதில் போட்டிருந்தோம். ஸோ நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்றதுனால பால் கொழுக்கட்டையும் வந்து ரெடி ஆகிடுச்சு.
சமையல் வேலை முடிஞ்சது. இப்போ வந்துட்டு வாசல் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக அந்த மா இலை தோரணம் வந்து இந்த பிளாஸ்டிக்கில் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ இதையும் வந்து நாங்கள் வாசலில் வந்து கட்டிட்டோம். இதை முடிச்சுட்டு பூஜை ரூமை வந்து டெக்கரேட் பண்ணோம். விநாயகர் வைக்கிறதுக்கு மணை வச்சுட்டு அதுக்கு மேலே வாங்கிட்டு வந்த விநாயகரை வச்சு அவருக்கு வந்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வந்து தெளித்து தொப்புளில் வந்துட்டு நம்ம 1 ரூபாய் காயின் வைப்போம் இல்லையா, ஸோ அதையும் வச்சுட்டு அவருக்கு வந்து படையல் வந்து போட்டோம். ஸோ எப்படி படையல் போட்டோன்ற வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ये या भक्तांना दर्शन द्यायला ये. आपल्याला फक्त 2च गोष्टी आवडतात, गणपतीची गाणी आणि आपला लाडका